தமிழக அரசியலில் இனிமேல் வர அரசியலில் இப்போலேருந்து விஜயை தவிர்த்து அரசியல் கண்டிப்பாக பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. அவரோட ஸ்டாண்டு, அவரோட கிளாரிட்டி இப்போ இருக்கிற ஆளுக்கு கிடையாது. பட் இன்றைக்கி பொசிஷனுக்கு அவங்க மீறி பேர் ப்ரெஷர் பண்ணி எதை பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவரோட ஸ்டாண்டு, அவர் எடுத்துக்கிற முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது எப்படி பின்னால் வந்து இவங்களை ப்ரெஷர் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணுறாங்களோ இதெல்லாம் அடிப்படையாக இருந்தாருன்னா இவர் தான் வருவார் சிஎம்மா. அது ஒன்றும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த இது சந்தேகம் தேவையில்லை. ஏன்னா படம் வேறுங்க. படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு 10-15 நாளைக்கு தான் அதுபடி பேசலாம். எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருப்பாங்க? ரிலீஸ் பராசக்தி இன்னும் வந்திருக்கு, இன்னொரு மேக்ஸிமம் ஒரு வாரம் 10 நாள், அதுக்கப்புறம் அடுத்தது எதுப்பாக வருதுன்னு பார்ப்பாங்க. அதே தான் சினிமா வேறு, அரசியல் வேறு இல்லையா? அரசியல் அவர் வந்து என்ன பண்ணால் இதை வந்து நம்ம சினிமா வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட ப்ரொபகண்டா பண்ணுறது அவர் பார்க்குறாரு. ஆக்சுவலாக பொங்கலுக்கு வந்து இப்போ வந்துச்சுன்னா 10 நாளாக மறந்துடுவாங்க, அடுத்த வேலையை பார்க்கும். இவங்க இழுக்கு என்னங்கன்னா தேர்தல் கிட்ட வந்துடும். அது ஆமாம், அது என்ன ஆகும்? அதை வச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகும். எதையுமே யோசிக்கிறது இல்லை. எவ்வளோ தூரம் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணி இப்போ ஆக்சுவலாக விஜய்க்கும் சரி, அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி, கொஞ்சம் மன உளைச்சல் தானே. அவங்களுக்கு பணம், யாருக்கு? ப்ரொடக்ஷன் டீமுக்கு. இவருக்கு மன உளைச்சல். இந்த மீட்டிங் என்ன பண்ணுது அவங்களுக்கு? இது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைய இருக்குது. இது விட்டு இது ஒரு தலைவலியா? விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா அவரோட செய்தி தொடர்பாளர் அந்த கட்சியில் உள்ளவங்கள்ட்டே சொல்லியிருக்காரு, படத்தை பற்றி யாரும் பேசிக்க வேண்டாம், நமக்கு பல வேலைகள் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். படத்தை பற்றி அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காங்க. மீதி பேர் ஃபோன் பண்ணி கேட்டால் கூட படத்தை பற்றி ஜனநாயக பிரச்சனை பேசுகிறீங்க, இல்லை எங்கள் கட்சி தலைமை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு, அரசியல் பல இருக்குது எங்களுக்கு அப்படின்றாங்க. அதுதான், அது கிளாரிட்டியாக இருக்காங்க. அதான் சொல்கிறேன், முதல்லேருந்து அவங்க கிளாரிட்டியாக இருக்காங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க, எதிரில் பேசுகிறவங்க தான் கிளாரிட்டி இல்லாமல் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் ஒரு குரூப்பு இல்லை. சில பாஜகவே சில பேர் சொல்லியிருந்தாங்க, ஜனநாயகன் படம் எடுத்தவரோட சென்சார் போர்டு எதுவும் கண்டனம் தெரிவிக்கல, மற்றவங்களும் ஏன் நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க, அவர் படத்துக்கு அவரே அமைதியாக இருக்கும்போது ஏன் நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க? இல்லை, அவர் படத்துக்கு அவர் அமைதியாக தாங்க இருக்கணும். அவரே போய் என் அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது கிடையாது. அது இல்லை, இதுவும் எடுத்துக்கலாம்ல. ஒரு படம் அது எப்போனா வரட்டும், அது வரட்டும். நம்ம அரசியல் வேலை பல இருக்காங்க, அரசியல் வேலை இருக்குது நிறைய. அவரோட ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குது. இப்போ எதிராளிங்க ஸ்டாண்டு தான். ஸோ அவர்கிட்ட எதாவது அனுபவம் பேசி நம்ம அவங்க கூட சேர்ந்துக்கிறது, அது கூட ஏதாவது பலன் அனுபவிக்க முடியுமா, அவங்க கூட கூட்டணி சேர முடியுமா, இதெல்லாம் தான் மீதி பேர் யோசிக்கிறாங்களே தவிர அதில் தான் பெனிஃபிட் கிடைக்குமா? அவரை புகழ்ந்து பேசினா, இல்லை அவருக்கு அனுதாபம் இந்த மாதிரி சொல்லி அனுதாபம் தேடுறதுக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பட் அவங்க முடிவு எடுப்பாங்கள்ல. நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் இதை பற்றிலாம். பட் ஆனால் இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அவங்க கிளியராக இருக்குது, எது பண்ணணும் இது படத்தை பற்றிலாம் நான் சொல்ல 15 டேஸுங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே அதுக்கு வேல்யூ கிடையாது. அது அடுத்த ஓட்டியில் வந்து அது பாட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குவாங்க. அது பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு மெயின் அதை விட இது தானே முக்கியம். படத்தை விட அரசியல் முக்கியங்க, வாழ்க்கை முக்கியங்க. இவங்களோட வாழ்க்கை, மீதி பேரோட வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே நாசமாக தான் பாருங்கள். 3 அந்த என்ன சொல்கிறது, அந்த தூய்மை பணியாளர்கள் ஒன்று, ஆசிரியர்களுக்கு ஒன்று, செவிலியர்கள் போராட்டம், எவ்வளோ போராட்டம் நடக்கும். டிரான்ஸ்போர்ட் டிரைவர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு, இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல போராடலாம், சாயந்தரம் வச்சுங்க, முதல்ல போய் வேலையை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு தான் இவங்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிட்னி முறைகேடு, எப்படி திருட்ட முறைகேடு, அது முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சில வார்த்தைகள் விளையாட்டு திமுகவுக்கு கைவந்த கலை தான் சொல்கிறேன். கிட்னி முறைகேடா, கிட்னி திருட்டு கிடையாது. பேரை மாற்றுறதுக்கு இவங்களோட திறமையானவங்க யாருமே கிடையாது. இதெல்லாம் அப்படின்னாங்க டோட்டலாக சொல்கிறேன். இவங்க வந்து எப்படி இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இது இப்படி இருக்குது, பிரச்சனை இருக்குது. விஜய் அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க, அவருக்கு அனுபவம் இல்லை. இப்போ ஆளுங்கட்சிக்கு இப்படி அனுபவம் எப்படி, ஆட்சி எப்படி நடந்திருக்கு சார்? அனுபவத்தோடு தான் நடந்திருக்கு. அந்த அனுபவம் தான் நமக்கு தேவையில்லைன்றேன் நான். இந்த மாதிரி அனுபவங்களுக்கு கூடவே கூடாது. இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் முதல்ல இப்படி இந்த அனுபவம் இப்படி கேவலமாக இருக்குன்னு சொல்கிற விமர்சனம் வருது, மக்கள் மத்தியிலிருந்து வருது. இவங்க எப்படி விஜய் வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்ல தகுதி இருக்கா? தகுதி இருக்குன்ற வேறு விஷயம். இவங்க அனுபவம் அவங்க கற்றுக்கக்கூடாதுன்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி அனுபவங்கள் இவங்களுக்கு வரக்கூடாது. தொத்து நோய் மாதிரி இருக்குது. அவங்ககிட்ட இருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் இவங்களும் அந்த மாதிரி ஆயிடுவாங்களும் பயமாக இருக்குது. ஆளும் அரசிடம் சரி, ஆண்ட அரசிடம் கட்சியிடம் இந்த அனுபவமே சரியில்லை. ரெண்டுமே சரியில்லாத போய் அதுதானே அவர் சொல்லி தானே வராரு. திருப்பி அவங்க கைடன்ஸில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதெல்லாம் முடியாது. இவங்க புதுசாக வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறதே. இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வரணும்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திருப்பி வச்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் அனுபவம் இல்லை, அது இல்லைன்னு சொன்னால் அந்த அனுபவம் கற்றுக்கிட்டாங்கன்னா இவனா இருக்குது. இப்போ இவனு திருட ஆரம்பிச்சிருவான். இது டோட்டலாகவே ரொம்ப இந்த கல்ச்சரே பேடாக இருக்குது. ஏன்னா அனுபவம் இல்லைன்னு சொல்கிறது, அனுபவம் எப்படிங்க வரும்? அவர் வரும். இப்போ பசங்க 30 வயசுனா பார்த்து தானே ஒவ்வொன்றும் அவங்க வந்து இது தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்துலேருந்தே வரணும்.
புரியுதுங்களா? ஆரம்பத்துலேருந்து வந்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ வந்து புதுசாக எல்லாமே ஆரம்பம் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக இவங்க கைடன்ஸ் சரியாக இருந்து நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆட்சிக்கு வரணும். இப்போ இவங்கள சேர்த்துட்டா இப்படி வாப்பா இப்படி ரூட்டு போனால் சரியாக வரும்னு சொன்னாங்கன்னா, இதே மாதிரி தமிழக புது கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாமே திராவிட கட்சியை விட்டுட்டு புது கட்சி ஆரம்பித்தவங்க எல்லாமே கூட்டணி போய் போய் அவங்களும் அப்படியே பழகிட்டாங்க அதோடு சேர்ந்து. ஆமாம். இந்த மாதிரி தனி கட்சியாக வளர்ந்ததுன்னா சீமான் அவர்கள் ஒன்று விஜய் அவர்கள். சீமான் அவர்கள் வந்திருக்காருங்க. சீமான் அவரை பற்றி நம்ம ஒன்றும் பேட் கமெண்ட்ஸ் நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு அதாவது அவரோட சாத்தியக்கூறு இல்லாமல் இருக்குது. சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது. அவரோட பேச்சுக்கள்லாம் எப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஆனால் ஒரு சிலர் சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் இருக்குது. இப்போது எதையும் வந்து மக்கள் நம்பி அவர் ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. நாங்களாம் ஒரு வாட்டி போட்டது தான் அவங்களுக்கு. இப்போ என்ன ஆச்சு? இது போட்டாலும் 8% 10% போவார் மேக்ஸிமம். அவங்க அந்த பீரியட் இருந்துச்சுன்னா இப்போ 8லேருந்து 5க்கோ 4க்கோ வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்குது, வேறு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஓட்டு சதுர பிரியும்ல. அவங்க எல்லார்ட்டையும் பிரியும் போது இவர்கிட்ட கொஞ்சம் போகும்ல. அப்போனா இவருக்கு 100% வாய்ப்பு இல்லையே. ஒருவேளை இவர் வந்து அவங்க கூட சேர்ந்தாருன்னா, விஜய் கூட சேர்ந்தாருன்னா கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஆனால் அவர் வாய்ப்பு இல்லை, நான் தனின்றார். ஒரு வாய்ப்பு இல்லை ராஜானா போக வேண்டியதான், என்ன பண்ண முடியும்? ஓகே சார். இப்போது இவர் பொதுக்கூட்டத்தில் கூட தேமுதிக பொதுக்கூட்டத்தில் கூட விஜய்க்கு ஒரு அட்வைஸ் வந்து பிரேமலதா பையன் சொல்லியிருந்தார். ஆமாம், காங்கிரஸோட சேராதீங்க, இது தம்பியாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, நீ சீனியர், அரசியல் நான் தான் சீனியர்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன், காங்கிரஸோட சேராதீங்க அப்படின்னு. என்ன காரணமாக இருக்கும் சார்? முதல்ல அவர் யார் கூட சேர போகிறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவங்க அட்வைஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். இவங்களே யார் கூட சேர போகிறாங்கன்னு தெரியல. திருப்பி அவங்களே போய் நாளைக்கு காங்கிரஸோட சேர்ந்துட்டாங்கன்னா, திமுக சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும்? இல்லை, அதுதான் அது ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. இப்போ காங்கிரஸோட சேரக்கூடாதுங்கிறாரு, அப்போ திமுக கூட்டணி போக வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது. அப்போ பிஜேபி போய் சேருவாரோ? அதிமுக கூட்டணி என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று தாவேக்கா இருக்குது. தாவேக்காவில் வந்து காங்கிரஸ் வந்து எங்கே போகிறவர்? திமுக போயிடுவார். திமுகவில் காங்கிரஸ் வந்து எங்கே வருவார்? மாறி தான். ஒன்று பாஜக போகணும், ஒன்லி பாஜக தான் போகணும். அதாவது எப்படினாலும் கடைசியில் அங்கே தான் போய் சேர போகிறாங்க. இவங்க கிடுக்குப்படி அங்கே தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, பிரேமலா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அம்மா பேரம் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். பேசுவாங்க, பேரம் தானே அவங்களே சொல்கிறாங்களே, வேற பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே பண்ணிதோ அங்கே போய் சேருவாங்க. ஸோ இதெல்லாம் அரசியல் இல்லை. இது அரசியல்ன்றது சொல்லவே கூடாது. அது ரொம்ப கேவலமான விஷயங்கள். அரசியல் வியாபாரம் ரொம்ப மோசம். அதாவது தேர்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ என்னவோ கண்ட்ராவி பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு இல்லை, நம்மளுக்கு தெரியல. அது பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது. என்னடா அது ஒவ்வொருத்தர் ஒன்று பேசுகிறாங்க, என்ன பேசுறது? கடைசியில் பேசுனீங்கன்னா எல்லாமே இதுவாக இருக்குது. நேற்று ஒன்று பேசுகிறது, இன்றைக்கி ஒன்று பேசுகிறது, இதெல்லாம் வந்து அரசியலுக்கு நல்லதில்லை. இப்போ தேமுதிகவோட எப்படி அவங்க வந்து ஒரு வேளை கூட்டணி வச்சாலும் எத்தனை சீட்டு கிடைக்க போகுது? இப்போது அதிக சீட்டு தரவும் வாய்ப்பு கிடையாதுல்ல. எந்த கூட்டணி திமுக சேர்ந்தாலும் சீட்டு கிடைக்காது, அதிகார பகிர்வும் கிடைக்காது. சீட்டு வேணால் ஒரு 15 சீட்டு அது மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தனியாக நின்னா நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருக்குது. அவங்க தனியாக நின்று இருக்கிற ஓட்டையும் பிரிச்சிடணும். இல்லை 234 தொகுதி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து எல்லா அமைச்சரும் அவங்களே எடுத்துக்கலாம். அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்களே ஆட்சி பண்ணிடலாம். அதுதான் கரெக்டான வழி. அப்போ தான் அவங்களோட இப்போ சீமான் நிற்கிறார்ல. ஆக்சுவலாக பார்த்தா சீமான், இந்த பாமக, அப்புறம் தேமுதிக, இவங்களெல்லாம் தனித்தனியாக நின்று அவங்கவுங்க பவர் காட்டினா அப்போ நல்லாயிருக்கும் அரசியல். உண்மையை தெரிஞ்சிருமே, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம இல்லாத ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. அந்த தேமுக சொன்னவங்க, டிடிவி சொன்னார். இப்போ இவங்களாம் வந்து தனித்தனியாக நின்று எவ்வளோ ஓட்ஸ் அவங்களுக்கு வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, எல்லாமே அதை சொல்கிறாங்க. நாங்கள் வைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அப்போ நீங்களே நின்றுட்டு போக வேண்டியதானே? ஏன் இவங்களெல்லாம் சேர்றீங்க? மொத்தத்துலேயும் அதுதான் சொல்கிறேனே, கடைசியில் மொத்தம் குட்டையை குழப்பி நீ அவனை திட்டி அவன் இவனை திட்டி கடைசியில் எதுவுமே உருப்படாமல் கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க? எல்லோரும் வந்து இங்கே அப்ளிகேஷன் போடுவாங்க தாவேக்கால. இவர் சேர்க்க மாதிரி தெரில, எனக்கு தெரிஞ்சு சேர்க்க மாட்டாங்க. அவங்க திருப்பி எங்கேயா போய் பிஜேபிலையும் எங்கேயா போய் சேர்ந்துட வேண்டியதான். தாவேக்கால நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து வரவங்க எல்லாத்தையும் சேர்க்க மாட்டார். அதுக்கு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு வச்சுருக்காரு. யார் மேலே குற்றம் இருக்குது, யார் ஊழல் கேஸ் இருக்குது, அந்த மாதிரி அவங்க எடுக்காமல் அது குறிப்பிட்ட இந்த ஓகே உங்களை எடுக்கலாம், உங்கள் மேலே கம்மியான இது இருக்குது, அந்த மாதிரி தான் இன்டர்வியூ பேஸில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. வரவங்களாம் சேர்க்குற மாதிரி கிடையாது. அப்படி தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க. இது செட் ஆகும் அரசியலில்? அப்படி செட் ஆகுங்க. அது பண்ணுறப்போ எப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா,
ஃபில்டர் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சரியான ஏன்னா ஓபிசியை சேர்க்கலன்னு கேட்டதுக்கு இதான் சொல்கிறாங்க, ஓபிஎஸ்லாம் விஜய் அவர்கள் தான் சேர்க்கலை, அவர் மேலே இவ்வளோ இது இருக்குது, அதனால் கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மீட்டிங்கில் மாநாட்டில், விஜயோட மாநாட்டில் டிடிவி, ஓபிஎஸ் அப்புறம் பிரேமலதா ஒரே மேடையில் கூட்டணி அறிவிக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வருது. இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது அவர் நேற்று கிளியராக சொல்லியிருக்காரு, இபிஎஸ் சொல்லியிருக்காரு தெளிவாக. அவங்கள யாராவது சசிகலாவையும் ஓபிஎஸ் இருக்காங்களே அவங்க 2 பேரையும் சேர்க்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க டிடிவி மாத்திரம் அது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ வாய்ப்பு இருக்கோ பேச்சுவார்த்தை நடக்கும். அது என்னவோ அது வந்து அவங்க தெளிவாக அவங்க சொல்லுவாங்க. இப்போ அது ஃபோர்ஸ் தான், பை ஃபோர்ஸ் அவங்க எல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லி மேலிடம் சொல்லியிருக்கு. இப்போ அவங்களாம் சேர்க்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா சரி ஓகே, எது முடியுமோ சேர்க்கறதா. வேற இப்போ டிடிவி பேசுகிற வார்த்தைகள் மாறிடுச்சுல்ல. முன்னே இபிஎஸ் இருக்கிற சிஎம்மாக இருந்தால் போகவே மாட்டேன்ட்டார், இப்போ வந்து வேறு விதமாக பேசுகிறார். அதுலேருந்து என்ன தெரியுது, கண்டிப்பாக அவங்க போயிருக்காருல்ல, டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார்ல, அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களோ தெரில. ஸோ இதெல்லாம் மாறுங்க. ஏன்னா அண்ணாமலையோட டிடிவி வந்து ரொம்ப க்ளோஸு, ரொம்ப ஸ்நேகிதர், ஃப்ரெண்டுலாம் சொல்லி எல்லாத்த கூட அமித்ஷா க்ளோஸு. அங்கே போயிட்டாலும் க்ளோஸ் பண்ணுறாரு இல்லையா. அதனால் வந்து அவன் ரொம்ப பயந்து தான் இருக்கான். தப்பு பண்ணிட்டாங்க. இப்போது தப்பு பண்ணலன்னா நீங்கள் வந்து எல்லா குடிமையும் அமித்ஷா தான் பிடிச்சிருக்காரு. அமித்ஷா இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா வந்து இவங்க தப்பே பண்ணலன்னு வச்சுங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க பண்ணது தப்புன்னு இவங்ககிட்ட அவங்ககிட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு அவங்க மிரட்டுறாங்க. அப்போ தப்பு பண்ணலன்னா பண்ண முடியுமா? மிரட்ட முடியுமா? முடியாது. என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். இப்போ விஜய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? விஜய்கிட்ட பண்ண முடியாது, அதான் சொல்லுறேன். விஜய்கிட்ட பண்ண முடியாது. திமுக மிரட்டலாம், மற்ற கூட்டணி கட்சியில் மிரட்டலாம். இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் மாட்டிக்குவார். ஒன்றும் மற்ற பண்ணலையே, நமக்கு தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி பேச ஸ்டேஜ்லேயும் பேச மாட்டார். ஐயோ இதை பாயிண்ட் எடுப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும். அதான் சொல்கிறேன், இன்றைக்கி பொசிஷனில் அவர் க்ளீனாக இருக்கார். அவர் ஏதோ ஒரு காருக்கோ ஏதோ ஒரு ஃபைன் கட்டணும், அது கட்டிட போகிறாரு, அவ்வளோதான். தவிர வேற ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கொள்ளையடிச்சு ஊழல வேலை இந்த மாதிரி இல்லை. அவங்க சொல்லலாம், அவருக்கு ஆட்சிக்கு வந்தால் தானே தெரியும் கொள்ளையடிப்பாரா இல்லையா, நல்லவராக கட்ட. அது வந்து வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் வருவாரோ வந்து நல்லது பண்ணுவார், நம்ம நம்புகிறோம். நீங்கள் சொல்கிற பண்ண மாட்டேன் யாரும் சார், நம்ம பெட்டை கட்ட முடியும். கண்டிப்பாக வரட்டும். வந்துட்டு இவங்களும் பார்த்துட்டோம்ல. ஆமாம், இவங்க எல்லாரையும் பார்த்தாச்சு. தாத்தா அப்பாலேருந்து பார்த்தாச்சு, இங்கே வந்து பேரன்லேருந்து எல்லாம் பார்த்தாச்சு, ஜெயலலிதாலேருந்து இவங்களேருந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த சைடு பிஜேபியில் எல்லாரையும் பார்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் புதுசாக பார்ப்போமே. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போது பாஜக வந்து அந்த நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிடிச்சிட்டு வராங்க ஆட்சியை. இங்கேயும் அதே மாதிரி ஏதாச்சும் இந்த வாக்கு திருட்டுன்னு சொல்லி ராகுல் காந்தி கூட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணார். வாக்கு திருட்டு இவிஎம் இல்லைங்க, பவர் அவங்க வச்சுருக்காங்கல்ல. அவங்க எதை பண்ணாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் தான் மீதி பேர்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டு போட்டோம்ல, அதில் இசிசி எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து அதில் இது மாற்றிருக்காங்க அந்த ஆரம்பத்தில். அப்போ என்ன பண்ணுவீங்க, அதில் வந்து அந்த பேனலில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள்